வெல்கம் டு முனீஸ்வரா டிஎன்பிஎஸ்சி கிளாஸஸ். நம்ம பார்த்தீங்கன்னா டாப் 80 கொஷின்ஸ் வந்து பார்க்க போகிறோம். டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 2024க்கான டாப் 80 கொஷின்ஸ் வந்து பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு தமிழ், அடுத்தது ஜிகே வந்து பார்க்கலாம். தொல்காப்பியம் குறிப்பிடும் கருப்பொருள் ஒன்றாக கருதப்படுவது. தொல்காப்பியம் குறிப்பிடும் கருப்பொருளாக ஒன்று கருதப்படுவது பறை. உரையிட்ட பாட்டுடைச் செயல் என்ற சிறப்பு பெற்ற நூல் எது? உரையிட்ட பாட்டுடைச் செயல் என்று சிறப்பு பெயர் பெற்ற நூல் சிலப்பதிகாரம். அடிகள் நீரே அருளுக என்று இளங்கோவடிகளிடம் கூறியவர் யார்? அடிகள் நீரே அருளுக என்று இளங்கோவடிகளிடம் கூறியவர் சீத்தலை சாத்தனார். அருணகிரியார் எழுதிய திருப்புகழ் தாக்கத்தால் அண்ணாமலையால் எழுதப்பட்ட நூல் எது? காவடி சிந்து. இன்றைய எந்த மாநிலம் பண்டுலிங்கம் என்று வழங்கப்படுகிறது? ஒடிஷா. கரிசல் வட்டார சொல் அகராதி ஒன்றை உருவாக்கியவர் யார்? கி ராஜநாராயணன். திருக்குறளின் பெருமைகளை போற்றி இணையிலை முப்பாலுக்கு இந்நிலத்தை என்று புகழ்ந்தவர் பாரதிதாசன். நாமக்கல் கவிஞரை தமிழக அரசவை கவிஞராக நியமித்தவர் யார்? குமாரசாமி ராஜா. வெள்ளி பனைமலையின் மீது உலாவுவோம் என்ற பாடலை பாடியவர் பாரதியார். தமிழகத்தில் திருவள்ளுவர் தினமாக கொண்டாடப்படுவது எப்போது? தை 2. குன்றேறி யானைப்போர் கண்டற்றால் தன்னை கொன்றலாக செய்வோன் வினை என்ற குறளில் பயின்றுள்ள அணி. எடுத்துக்காட்டு ஓமை அணி. வள்ளுவர் உள்ளம், வள்ளுவர் காட்டிய வழி, திருக்குறளின் நகைச்சுவை, சிந்தனை களஞ்சியம், திருக்குறள் உரை விளக்கம் போன்ற நூல்களை இயற்றியவர் யார்? முனிசாமி. பொறுத்துக. உள்ளப்பூட்டு. உள்ளப்புடுனா அறியாமை, மெய் என்பது உண்மை, வழினா நெறி, அகற்றம்னாக்க விளக்கம். 1 3 to 4. பொறுத்துக. நம்பர் அடியார், ஈயில் தருவாய், படமாடு கோவில் படங்களை அமைந்த மடங்களுடைய கோவில். பகராய் வழங்கினாள். பராபரமை மேலான பொருளே. ஆனந்த விளக்க இன்பம், இன்பப்பெருக்கு, சரி. நம்பர்னா அடியார், ஈழ்னா வழங்கினாள், படமாட கோவில்னா படங்கள் அமைத்து மடங்களுடைய கோவில், பகராயினக்க தருவாய், பராபரம் மேலான பொருளே, ஆனந்த வெள்ளமினக்க இன்பப்பெருக்கு. 1 4 3 2 6 5. ஓமை கவிஞர் என்று அழைக்கப்படுபவர் சுரதா. அறவுரை கோவை என்று அழைக்கப்பெறும் நூல் முதுமொழி காஞ்சி. தமிழ் மல்லி நாதச்சூரி என்று அழைக்கப்படுபவர் நச்சினார் கினியார். காலம் பிறக்க முன் பிறந்தது தமிழ் என்ற கவிதையை பாடியவர் ஈரோடு தமிழன்பன். அன்று வேறு கிழமை என்ற நூலை இயற்றியவர் நா. பிச்சமூர்த்தி. முழுவதும் இருட்டப்பக்களால் ஆன காப்பியம் எது? கம்பராமாயணம். நல்ல புத்தகம் ஒன்றை வாங்கி வந்து என்னை சந்திப்பவனே என் தலை சிறந்த நண்பன் என்று கூறியவர் ஹேபர்காம் லிங்கம். செய்யுளுக்கும் மரபுக்கும் உள்ள தொடர்பு பற்றி கூறும் நூல் எது? தொல்காப்பியம். உன் திருக்குறள் நூலை தருக. இது எவ்வகை வாக்கியம்? விழைவுத் தொடர். சித்த மருத்துவத்தில் எதிலிருந்து மருந்து தயாரிக்கப்படுகிறது? உலோகம், மூலிகை, தாது பொருட்கள் அனைத்தும் சரி. படித்து முடித்தான் இலக்கண குறிப்பு தருக. வினை எச்சம். வாய்மையே மழைநீர் ஆகி என்ற தொடரில் வந்துள்ள அணி என்ன? உருவக அணி. நாயு என்பதன் தமிழ் சொல் நாவாய். சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்குதல். உயிரெழுத்து பிறக்குமிடம் கழுத்து ஆகும். மலை என்ற வேர்ச்சொல்லின் வினை எச்சத்தை தேர்வு செய்க. வினை எச்சம் மலைந்த. சரி, வினை எச்சம் வந்து ஊ வரணும். மலைந்து.
கொடு என்ற வேர்ச்சொல்லின் தொழில் பெயரை காண்க. தொழில் பெயர் கொடுத்தல், தல் வந்தாக்கா தொழில் பெயர் வந்து வரணும். டிமாண்ட் டிராஃப்டி என்பதற்கு தமிழ் சொல் வந்து பார்த்தீங்கன்னாக்கா வரைவோலை. சோறு சரியான மரபுச் சொல்லை தேர்ந்தெடுக்க. சோறு சாப்பிடுன்னு சொல்லணும். சோறு உண். ஆடு சரியான ஒளிமரபை தேர்ந்து செய்க. ஆடு வந்து கத்தும். இடும்பை எதிர்ச்சொல் தருக. இடும்பைனாக்க துன்பம், அதுக்கு ஆப்போசிட் விடுபைனாக்க இன்பம். அணுகு எதிர்ச்சொல் தருக. அணுகுனா சேரு, எதிர்ச்சொல் பயனாக்க விலகு. சத்யா வீணை வாசித்தாள், இது எவ்வகை வாக்கியம்? செய்வினை தொடர். உரம் பொருள் தருக. உரம் இரு பொருள் தருக. வலிமை மற்றும் எரு. பிலிகிரிம் புரோக்ரஸ் என்னும் ஆங்கில நூலை எழுதியவர் யார்? பிலிகிரிம் புரோக்ரஸ் என்னும் ஆங்கில நூலை எழுதியவர் யார்? ஜான் பன்னியன். ஜான் பன்னியன். பிலிகிரிம்ஸ் புரோக்ரஸ் என்னும் ஆங்கில நூலை தழுவி ரட்சணை யாத்திரிகம் என்ற நூலை எழுதியவர் யார்? எச்.ஏ. கிருட்டிணப்பிள்ளை. தே கூட்டால் ஆரம் என்பது என்ன? இறைவனுக்கு சூடப்படும் மாலை. பாவை வந்தாள், இது எவ்வகை வேற்றுமைக்கு எடுத்துக்காட்டாகும்? முதல் வேற்றுமை. இரண்டாம் வேற்றுமை. பாவை ஐ வருது இல்லையா? பாவை ஐயாளுக்கு இன்னது கண். இரண்டாம் வேற்றுமை. சைதாப்பேட்டை மறுவை எழுதுக. சைதாப்பேட்டை மறுவை எழுதுக. சைதை. வட்டம் எந்த வகை பெயர்ச்சொல்? பண்பு பெயர். தமிழ் தாத்தா என்று அழைக்கப்படுபவர் உ.வே. சாமிநாத ஐயர். தமிழுக்கு வித்திட்டவர் பரிதிமார் கலைஞர். கண்ணுள் விளைஞர் என்று புகழப்படுபவர் ஓவியம் வரைபவர்கள். கால் முளைத்த கதைகள் என்ற நூலின் ஆசிரியர் எஸ். ராமகிருஷ்ணன். பெருமாள் திருமொழி 4000 திவ்ய பிரபந்தத்தில் பெற்றுள்ள இடம் 5வது திருமொழி. தென்னிந்தியாவின் நுழைவாள் என்று அழைக்கப்படுவது எது? தூத்துக்குடி. வள்ளலார் சென்னையில் வாழ்ந்த எங்கு சென்று ஆன்மீக மையத்தை ஏற்படுத்தினார்? வாழ்ந்து எங்கு சென்று ஆன்மீகத்தை தழுவினார்னா வடலூரில். தமிழ் 50 கொஷின் முடிஞ்சிச்சு. அடுத்து ஜிகே வந்து 30 கொஷின் பார்க்கலாம். ஜிகேயில் ஃபஸ்ட் கொஷின். புதிய தொழில் கொள்கை ஜூலை 24, 1991 அறிவித்த பாரத பிரதமர் யார்? புதிய தொழில் கொள்கை பண்ணக்க 1991, அது அறிவித்த பாரத பிரதமர் யார்? நரசிம்ம ராவ். வாக்கியம் 1. மாநில நிர்வாகத் தலைவராக ஆளுநர் இருப்பார். வாக்கியம் 2. பிரிவு 162 படி ஆளுநருக்கு ஆலோசனை வழங்க முதலமைச்சரை தலைவராக கொண்டு ஒரு அமைச்சரவை குழு இருக்கும் என்பது வந்து பண்ணக்க சரியா அப்படின்னு கேட்டால், பிரிவு 163 படி 163 படி ஆளுநருக்கு ஆலோசனை வழங்க பண்ணக்க முதலமைச்சர் தலைவராக கொண்டு ஒரு அமைச்சரவை வந்து இருக்கணும். ஃபஸ்ட்டு சரி, ரெண்டாவது வந்து தப்பு. கீழ்காணும் மாநிலங்களில் எந்த ஒன்று ஈரவை சட்டமன்றத்தை பெற்றிருக்கவில்லை? ஆந்திர பிரதேசம், தெலுங்கானா, உத்தரப்பிரதேசம், கர்நாடகா இதெல்லாம் வந்து இருக்கும். தமிழ்நாடு வந்து கிடையாது. கூற்று 1. கால்வாய் பாசனம் 3 வகைப்படும். கால்வாய் பாசனம் 3 வகைப்படும். 2 வகைப்படும். கால்வாய் பாசனக்கு 2 வகைப்படும். இந்தியாவின் மொத்த பாசன பரப்பில் பாசனத்தின் பரப்பு 62% என்பது சரி. வாக்கியம் 1 கூற்று 1. பழங்கள் மற்றும் காய் வகையில் உற்பத்தியில் 2ஆம் இடம் வகிக்கும் நாடு இந்தியா. 2ஆம் இடம் வகிக்கும் நாடு பார்த்தீங்கன்னாக்கா இந்தியான்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சரிதான். உலக அளவில் காய் வகையில் உற்பத்தியில் இந்தியாவின் பங்கு பார்த்தீங்கன்னாக்கா 13%. ரெண்டாவது வந்து தவறு. வாக்கியம் 1. கடோத்கஜரின் மகனான சமுத்திரகுப்தர் குப்த வம்சத்தின் தலைசிறந்த அரசர் ஆவார். கடோத்கஜரின் மகன் யாருன்னு கேட்டாக்கா முதலாம் சந்திரகுப்தர். முதலாம் சந்திரகுப்தருடைய மகன் தான் வந்து சமுத்திரகுப்தர். அவர் தான் வந்து பண்ணிக்க குப்த வம்சத்தை தலை சிறந்து வச்சுருப்பார். அப்போது ஃபஸ்ட்டு வந்து தப்பு. சமுத்திரகுப்தரின் அவைக்கள புலவரான ஹரிசேனர் புறையாகை மெய்கீர்த்தியை மெஹ்ரொலி இரும்புத்தூணில் பொறித்தார். மெஹ்ரொலி இரும்புத்தூணில் கிடையாது, அலகாபாத் அப்படின்னக்கூடிய இடத்துல தான் பண்ணிக்க அந்த இரும்புத்தூணில் தான் வந்து பொறிச்சிருப்பார். அப்போ இரண்டும் வந்து தவறு. இரண்டுமே வந்து தவறு. தவறானதை தேர்ந்தெடு. சிந்து நாகரிகம் என்ற வார்த்தையை பயன்படுத்திய முதல் அறிஞர் சர் ஜான் மார்ஷல் ஆவார்.
சிந்து நாகரிகம்ன்ற ஃபஸ்ட்டு வேர்டை பார்த்தீங்கன்னா அவர் தான் வந்து யூஸ் பண்ணுறாரு. கரெக்டு தான். சிந்து நாகரிகத்தை முதலில் முறையாக ஆராய்ச்சி செய்தவர் அலெக்சாண்டர் கன்னிங்ஹாம் என்பது தவறு. ஏன்னா முறையான ஆராய்ச்சி செய்தவர்னாக்கா சர் ஜான் மார்ஷல் தான் வந்து 1920 வந்து ஸ்டார்ட் பண்ணுறாரு. சிந்து நாகரிகத்தின் முதலில் கண்டுபிடிக்கப்பட்ட இடம் ஹரப்பா நாகரிகம். இதனால் சிந்து நாகரிகம் ஹரப்பா நாகரிகம் எனவும் அழைக்கப்படுகிறது என்பது சரி. அப்போது பி மட்டும் தப்பு. சிந்துவெளி நாகரிகம் குறித்து அகழ்வாய்வு மேற்கொண்ட தொழிலாளர்கள் சர் ஜான் மார்ஷல். சரியானதை தின்னடு. திரு அருட்பிரசாத வள்ளலார் என்று அழைக்கப்படுபவர் ராமலிங்கம் பிள்ளை. ராமலிங்க பிள்ளை வேறு, ராமலிங்க அடிகள் வேறு. ஓகேவா? அப்போ வந்து ராமலிங்க பிள்ளை வரக்கூடாது, ராமலிங்க அடிகள். ராமலிங்க அடிகள் வரணும். இவரின் நூற்றுக்கணக்கான அருட்பாட்கள் தொகுப்பு திருவருட்பா என்று அழைக்கப்படுகிறது. சரிதான். 1867 சமரச சுத்த சன்மார்க்க சங்கத்தை நிறுவியவர். சமரச சுத்த சன்மார்க்க சங்கத்தை வந்து நிறுவியிருப்பார். 1865 வந்து நிறுவியிருப்பார். வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா 1865 வந்து நிறுவியிருப்பார். வருஷம் வந்து தப்பு. கடவுள் ஒருவரே அவர் அருட்பெருஞ்சோதியே ஆவார் என்றார். கடவுள் ஒருவரே அவரே வந்து அருட்பெருஞ்சோதின்னு சொல்லியிருப்பார். 2 நாள் மட்டும் வந்து சரி. பின்வரும் கூற்றையும் அதன் காரணத்தையும் படித்து சரியான விடைக்குறிப்பை தேர்ந்தெடுக்க. கூற்று: ராஜா ராம் மோகன் ராய் சதி ஒழிய முக்கிய காரணமாக இருந்தார். காரணம்: தன் அண்ணனின் மனைவிக்கு நடந்த சதி கொடுமை ராஜாராம் மோகன் ராய் வாழ்க்கையில் திருப்பு முனையாக ஏற்படுத்தியது என்பது வந்து பார்த்தீங்கன்னா சரி. ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா சரியான காரணம் கூற்றுவாக இருக்கும், விளக்கமாகவும் வந்து இருந்திருக்கும். இந்திய அரசமைப்பு சட்டத்தில் சிறப்பு கூறுகளில் தவறானது. உலகில் உள்ள எழுதப்பட்ட அனைத்து அரசியலமைப்புகளை விடவும் மிகவும் நீளமானது. இதன் பெரும்பாலான கருத்துக்கள் பல்வேறு நாடுகள் அரசிலிருந்து பெறப்பட்டவை. சுய ஆட்சி முறை அரசாங்கத்தை நடுவண் மற்றும் மாநில அரசுகள் ஏற்படுத்துகிறது. சுய ஆட்சி கிடையாது, கூட்டாட்சி. இந்தியா ஒரு கூட்டாட்சி இருக்குது. சென்ட்ரல் கவர்மெண்ட், ஸ்டேட் கவர்மெண்ட் ரெண்டு கூட்டாட்சி முறையில் தான் வந்து செயல்பட்டுருக்கு. இப்போ சி தான் வந்து தப்பு. இந்தியாவை சமசார்பற்ற நாடாக ஆக்கிறது. சி மட்டும் தப்பு. வாக்கியம் 1. 2002ஆம் ஆண்டு மேற்கொள்ளப்பட்ட 86வது அரசமைப்பு சட்ட திருத்தத்தின்படி இந்திய அரசமைப்பின் பிரிவு 45 திருத்தப்பட்டு பிரிவு 21A கீழ் தொடக்க கல்வி அடிப்படை உரிமையாக சேர்க்கப்பட்டது. அடிப்படை உரிமையாக வந்து சேர்க்கப்பட்டது என்பது சரிதான். இந்த திருத்தம் மாநில அரசுகள் முன்பருவ மழலையர் கல்வி இயர்லி சைல்டுஹுட் கேர் எஜுகேஷன் 6 வயது வரையுள்ள குழந்தைகளுக்கு வழங்க வலியுறுத்தியது என்பதும் சரிதான். ரெண்டுமே வந்து சரி. இந்திய நில எல்லையின் நீளம் 15200. தென்னிந்தியாவின் மிக உயரமான சிகரம் எதுன்னு கேட்டாக்கா ஆனைமுடி. இந்தியாவில் எத்தனை சதவீதம் மக்கள் வேளாண்மையை பின்பற்றுகின்றனர்? 60%. வாக்கியம் 1. பாளையம் என்ற சொல் ஒரு பகுதியோ ஒரு இராணுவ முகமையோ அல்லது ஒரு சிற்றரசையோ குறிக்கும் சொல்லாகும். வாக்கியம் 2. பாளையக்காரர்களை ஆங்கிலேயர்கள் போலிக்கார் என்று அழைத்தனர் என்பது சரி. இரண்டுமே வந்து சரி. பாளையக்காரர் முறை முதலில் எந்த பேரரசில் நடைமுறைப்படுத்தப்பட்டிருந்தனக்கா காகதிய பேரரசில். மனிதன் மற்றும் குடிமக்களின் உரிமைகள் பற்றி பிரான்சின் அறிவிப்பு வெளியிடப்பட்ட ஆண்டு 1789. ஒரு இம்பார்ட்டன்ட் கொஷின். 10th அப்படியே பார்த்தீங்கன்னாக்கா அரசியல் அமைப்பில் வந்து கொடுத்துருப்பாங்க. ஃபஸ்ட்டே பாக்ஸ் கொடுத்துருப்பாங்க. இந்த இடத்துல இந்த நடந்த புரட்சி மூலிமா தான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா 3 வேர்டை வந்து ஆட் பண்ணியிருப்போம் முகவுரையில். அந்த வருஷம் வந்து இம்பார்ட்டண்ட். கூற்று: டிசம்பர் 10 10ஆம் நாள் மனித உரிமைகள் தினமாக அனுசரிக்கப்படுகிறது என்பது சரி. காரணம்: இது எலினா ரூஸ்வெல்ட்டின் பிறந்த நாளை நினைவு தவறு என்பது வந்து பார்த்தீங்கன்னா தவறு. அந்த ஏற்றுக்கொள்ளப்பட்ட நாளை தான் வந்து பார்த்தீங்கன்னா 1950 கொண்டாடிட்டு வருவாங்க. வாக்கியம் 1. வானிலை என்பது ஒரு குறிப்பிட்ட இடத்தில் உள்ள வளிமண்டலத்தின் தன்மையை குறிக்கும். வானிலை என்பது பார்த்தீங்கன்னா கிடையாது. காலநிலை என்பதுனா ஒரு குறிப்பிட்ட இடத்தில் இருக்கும் வளிமண்டலத்தின் தன்மையை வந்து குறிக்கும். காலநிலை கிடையாது. வானிலை என்பது குறிப்பிட்ட பகுதியில் சுமார் ரெண்டுமே வந்து சரிதான். வானிலை என்பது ஒரு குறிப்பிட்ட இடத்தில் உள்ள வளிமண்டலத்தின் தன்மை, அதாவது ஒரு நாள் நிகழ்வு, ஒரு நாளோ 2 நாளோ 3 நாளோ இருக்கக்கூடிய நிகழ்வு தான் பண்ணிக்க வானிலை. காலநிலை என்பது கிட்டத்தட்ட 30 to 35 வருஷம் சராசரியாக 30 to 35 வருஷம் பார்த்தினாக்கா இருக்கிறது தான். இப்போ நம்மளுக்கு எப்படி நம்ம பக்கம்லாம் வெயில் மேலே பச்சைனாக்கா அதிகமாக அவங்களுக்கு இருக்குது அப்படின்னு சொல்கிறேன்னா, வடகிழக்கு பருவக்காற்று தென்மேற்கு பருவக்காற்று கரெக்டாக அந்த டைமுக்கு கரெக்டாக வடகிழக்கு பருவம் ஸ்டார்ட் ஆகிடும், தென்மேற்கு பருவக்காற்று வந்து ஸ்டார்ட் ஆகுது இல்லையா, அந்த மாதிரி தான். காலநிலை என்பது சுமார் 35 வருஷங்கள் இருக்கக்கூடியது தான். ரெண்டுமே வந்து சரி.
வாக்கியம் 1. ரைத்துவாரி முறை முதலில் ஆந்திராவில் அறிமுகப்படுத்தப்பட்டது. ரைத்துவாரி முறை முதல்ல பண்ணிக்க நம்ம தமிழ்நாட்டில் தான் வந்து அறிமுகப்படுத்தியிருப்பாங்க. பின்னர் மகாராஷ்டிரா, குஜராத், அஸ்ஸாம், கூர்க், கிழக்கு பஞ்சாப், மத்திய பிரதேசம் ஆகியோர் வந்து விரிவுபடுத்தியிருப்பாங்க. 2வது மட்டும் சரி. கீழ்கண்டவற்றுள் 1985ஆம் ஆண்டு திட்டக்குழுவினால் நிறுவப்பட்ட குழு எது? 85ஆம் ஆண்டு நிறுவப்பட்ட குழு GVK ராவ் குழு. ஜமீன்தாரி முறையால் ஒடுக்கப்பட்ட குறிப்பாக இஸ்லாமிய விவசாயிகள் மத்தியில் யார் செல்வாக்கு மிக நபராக இருந்தார்? டிடுமீர். வாக்கியம் 1. கிபி பொது ஆண்டு 1915இல் மோகன்தாஸ் கரம்சந்த் காந்தி தென்னாப்பிரிக்காவில் இந்தியா திரும்பினார். ஜனவரி 9 பதினக்க ரிட்டர்ன் வந்திருப்பார். 1919இல் இந்திய தேசிய இயக்கத்தின் அவர் வந்து தலைமையேற்றார் என்பதும் சரி. ரெண்டுமே வந்து பதினக்க சரி. சரியான குற்றை தேர்வு செய்வோம். காலனி ஆட்சி பற்றி பொருளாதார விமர்சனத்தை செய்தது ஆரம்பகால இந்திய தேசியவாதியின் மிக முக்கியமான பங்களிப்பு ஒன்று ஆகும். இந்தியாவில் வறுமை அதிகரிக்க சமய ரீதியிலான சுழலுக்கே மிக முதன்மை காரணம் என்று ஆரம்பகால காங்கிரஸ் தலைவர்கள் தெரிவித்தனர். சுயராஜ்யம் அல்லது தன்னாட்சியை எட்டுவதே மித தேசியவாத காங்கிரஸ் தலைவர்கள் குறிக்கோளில் ஒன்றாக இருந்தது. வங்காளத்தின் ஆதிக்கத்தை குறைப்பதையும் தேசியவாத இயக்கத்தை வலுவிழக்கச் செய்வதையும் குறிக்கோளாக கொண்டு வங்க பிரிவினை நடந்தது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதில் வந்து தேர்டு மட்டும் வந்து தப்பு. தப்பு. சுயராஜ்யம் அல்லது தன்னாட்சி எட்டுவதை மித தேசியவாதம் கிடையாது. தீவிரவாதிகள் தான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா சுயராஜ்யம் இல்லாத இது பண்ணிட்டு இருப்பாங்க. லால் அவரெல்லாம் இருப்பார் இல்லையா, நம்ம பாலகங்காதர திலகர், அவர் தான் சுயராஜ்யம் எனது பிறப்புரிமை அது அடைந்தே தீர்வுன்னு சொல்லிட்டுலாம் சொல்லியிருப்பார். அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தீவிரவாதின்னு கேட்டாக்க பாம்பு போட்டு எல்லாரையும் கொல்றவங்களாம் கிடையாது. நாட்டுக்காக முன்னேறன்னு சொல்லி நினைக்கிறவங்க. மிதவாதிகள்னு சொல்லி கேட்டாக்கா இல்லை, அரசு சொல்கிறது பார்த்தீங்கன்னா அவங்க என்ன சொல்கிறாங்களோ அது பின்னாடியே போயிடறான்னு சொல்லிட்டு மிதவாதமாக அமைதியாக போகிறவங்க பேர் மிதவாதி. இல்லை கொஞ்சம் சண்டை போடுறவங்க பார்த்தீங்கன்னாக்கா தீவிரவாதின்னு சொல்லி இருப்பாங்க. 1, 2, 4 மட்டும் சரி. தேர்டு வந்து தப்பு. குடியரசுத் தலைவர் பெயரை குடியரசுத் தலைவரை தேர்ந்தெடுக்கும் வாக்காளர் குழுமத்தில் உள்ள டேஷ் வாக்காளர்கள் முன்மொழியும் மேலும் டேஷ் வாக்காளர்கள் வழிமொழியும் வேண்டும் கேட்டாக்க 50 வாக்காளர்கள் முன்மொழியும் 50 வாக்காளர் பண்ணக்க வழிமொழியும் வேண்டும். மக்களவை உறுப்பினர் ஆவதற்கான தகுதிகள் தவறானவை. இந்திய குடிமகனாக இருக்க வேண்டும். லோக்சபாவுக்கு 25 வயதாக இருக்கணும். 30 தேவையில்லை, 25 இருந்தால் போதும். அப்போ இதுதான் வந்து தப்பு. அவரது பெயர் நாட்டின் ஏதாவது ஒரு பகுதியில் வாக்காளர் பட்டியலில் இடம்பெற்றிருக்க வேண்டும். நாடாளுமன்றத்தின் எந்த அவை நிதி முன்வரவை சட்ட முன் நிறைவேற்ற அதிகாரம் கொண்டுள்ளது? எந்த அவைன்னு கேட்டாக்கா மக்களவை தான். இசை பேரரசி என்று நேரு அவர்களால் அழைக்கப்பட்டவர் யார்? MS சுப்புலட்சுமி. தவறானதை திணறு. கொடுமணல் ஈரோட்டில் அமைந்துள்ளது என்பது சரிதான். இது காவிரி ஆற்றின் கிளை நதியான நொய்யல் ஆற்றில் வடகரையே அமைந்துள்ளது என்பதும் சரிதான். லோத்தல் அகழ்வாயில் கண்டறியப்பட்டது போன்ற செம்மணி கற்கள் ஆகியவை இங்கு அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளன. மொஹஞ்சதாரோவில் கண்டறியப்பட்ட செம்மணி கற்கள் போன்றது பண்ணி இங்கே இதில் வந்து கண்டுபிடிச்சிருப்பாங்க. கொடுமணலை வந்து கண்டுபிடிச்சிருப்பாங்க. இங்கு 1980 ஆராய்ச்சி நடைபெற்று வருகிறது. சி மட்டும் வந்து தப்பு. லோத்தல் கிடையாது, மொஹஞ்சதாரோ. ஓகே, டாப் 80 கொஷின் பார்த்தாச்சு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ. சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிங்க. அடுத்தடுத்த வீடியோஸில் நம்ம மீட் பண்ணலாம். தேங்க்யூ.